மாவட்டத்தில் நாகை கீழ்வேளூர் தாலுகாக்களுக்குட்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு தற்பொழுது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்கள் என்ன? இலங்கை லட்சத்தீவு பகுதிகளில் ஏற்பட்ட காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இந்த கனமழை என்பது நேற்றும் இன்றும் விடிய விடிய வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக இன்றைக்கு நாகை மாவட்டத்தில், அதாவது நாகை கீழ்வேளூர் தாலுகாவில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் அறிவித்திருக்கிறார். அதே போல பிற்பகலில் மழை குறையும் என்பதால், அதாவது வேதாரண்யம் மற்றும் திருக்கோளை தாலுகாவிற்கு வழக்கம் போல் அந்த பள்ளியும் கல்லூரிகளும் இயக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாகையில் நேற்று, அதாவது 6 மணி முதல் துவங்கிய மழையானது தற்போது வரை, அதாவது விடிய விடிய வெளுத்து வாங்கி வருகிறது. நாகை மாவட்டத்தில் மட்டும் இரவு பெய்த மழையானது 158 மில்லிமீட்டர் மழை அளவு பொழிந்திருக்கிறது. தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் இங்கு மழை நீர் தேங்கி இருக்கிறது. நாகை, இந்த வேதாரண்யம், வேளாங்கண்ணி, கீழ்வேளூர், கீழையூர், வாஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதே போல் கடலோர மாவட்டங்களான சென்னை, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலை முதலே இந்த விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டியவர்கள் தற்போது அந்த பணியை தவிர்த்து வருகிறார்கள். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் எல்லா மாவட்டங்களிலும் வேலைக்கு செல்வோர் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். இந்த திடீர் மழையானது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி வந்தாலும் இது விவசாயத்திற்கு சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த அறுவடை சமயம், இது இந்த பொங்கலுக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தொடர் மழையினால ஆங்காங்கே வயல்களில் சாயக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மாவட்ட நிர்வாகம் இன்று காலை முதல் தனது பணியை துவங்க இருக்கிறது. எங்கெல்லாம் மழை நீர் தேங்கி இருக்கிறதோ அதனையெல்லாம் கடல் பகுதிக்கும் அந்த கரை பகுதிகளுக்கும் ஆற்று பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்காக பணியாளர்களை தயார்படுத்தி வருகிறது. இன்னும் அந்த தற்போது விடிய தொடங்கி இருக்கிறது. இந்த மழை எங்கெல்லாம் தேங்கி இருக்கிறதோ அந்த மழை நீரை வடி வைக்கும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.